அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சைஸ் ரிடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபார்மல் டேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் யூ மீன் பை சைஸ் ரிடக்ஷன்? சைஸ் ரிடக்ஷனாக என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் ஆஃப் த பர்டிகுல்ஸ், அதான் கரெக்டான ஆன்சர். ரிடக்ஷன் ஆஃப் த பர்டிகுல்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ரொட்டேட்டிங் கீவ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன். ரொட்டேட்டிங் கீவ்ஸ்னால் அது கட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல. கே மீன்ஸ் கட் பண்ணுறது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ கட் பண்ணுறது வந்து அது கட்டர் மில், அதான் வந்து ரொட்டேட்டிங் கீவ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, கட்டர் மில்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின், சைஸ் ரிடக்ஷன் ஆஃப் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் ரூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் ஆர் டன் பை. அதாவது சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கட்டும், அது இல்லாமல் ரூட்டு அண்டு ஃபீல்ட்ஸ் ஆஃப் ரூட்டு, அதெல்லாம் வந்து சாஃப்ட் மெட்டீரியல் சொல்லுமா. ஸோ அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு, ரிடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து கட்டர் மில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ரூட்டுனாலே கட்டர் மில்னு யோசிச்சுங்க. அதாவது ரூட்டு அண்டு சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், ஓகேவா, அது வந்து கட்டர் மில். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த சைஸ் ரிடக்ஷன் பிரின்சிபல் ஆஃப் மாடர் பிஸ்டல்? மாடர் பிஸ்டல் வந்து கம்ப்ரெஷன் தான் வந்து சைஸ் ரிடக்ஷன் பிரின்சிபல். ஸோ சைஸ் ரிடக்ஷன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர் பிஸ்டல்னா கம்ப்ரெஷன் தான் வந்து என்னது? சைஸ் ரிடக்ஷன் ஆஃப் மாடர் பிஸ்டல், ஓகேவா. அஞ்சாவது, த ஷாஃப்ட் ஆஃப் த டிஸ்இன்டெகிரேட்டட் ரொட்டேட்டிங் வித் ஸ்பீட். இந்த ஷாஃப்ட் இருக்குது, டிஸ்இன்டெகிரேஷன் இருக்குல்ல, டிஸ்இன்டெகிரேஷன். ஸோ அதோட ரொட்டேட்டிங் ஸ்பீட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5000 to 7000 ஆர்பிஎம் வந்து இருக்குது. ரொட்டேட்டிங் பெர் மினிட்ஸ், அதான் ஆர்பிஎம். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ வந்து ரொட்டேட் ஆகுது, ஒரு மினிட்ஸுக்கு இவ்வளோ வந்து ரொட்டேட் ஆகுது, அது மாதிரி தான். ஸோ 5000 7000 வரைக்கும் 5000 to 7000 டிஸ்இன்டெகிரேட்டிங் ரொட்டேட் ஸ்பீடாக, ஓகேவா. ஆறாவது கொஸ்டின், வாட் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் பிஹைண்ட் த சைஸ் ரிடக்ஷன் இஸ் டிஸ்இன்டெகிரேட்டர்? வாட் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் பிஹைண்ட் த சைஸ் ரிடக்ஷன் இன் டிஸ்இன்டெகிரேட்டரோட சைஸ் ரிடக்ஷன் பிரின்சிபல் வந்து இம்பேக்ட், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின், தி மில் யூஸ்டு ஃபார் கிரைண்டிங் டாக்ஸிக் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு எந்த மில் யூஸ் பண்ணுறோம்னா பால் மில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் பிஹைண்ட் த சைஸ் ரிடக்ஷன்ஸ் இன் ஹேமர் மில்லோட சைஸ் ரிடக்ஷன் பிரின்சிபல் என்னென்னா இம்பேக்ட்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுருக்கேன்னா ஹச்ஐன்னு ஞாபகம் வச்சுருங்க. ஹச் இருக்கா, அப்போ ஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின், த மில் யூஸ்டு டு கிரைண்ட் ஹீட் சென்சிட்டிவ் மெட்டீரியல். இந்த மில்லில் வந்து ஹீட் சென்சிட்டிவ் மெட்டீரியலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளூயிடைஸ் எனர்ஜி மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஹீட் சென்சிட்டிவ் மெட்டீரியல், ஓகே. 10th கொஸ்டின், வாட் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் பிஹைண்ட் த பால் மில்லோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து இம்பேக்ட் அண்ட் அட்ரிஷன். அதே மாதிரி ஃப்ளூயிட் அட்டச்மெண்ட்டுக்கும் இம்பேக்ட் அட்ரிஷன் வரும். லீவிகேஷன்னா வெட்டிங் மெத்தட், என்னென்னா வெட் கிரைண்டிங். இது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ட்ரைச்சுரேஷனாக வந்து சால்ட் ஆட் பண்ணணும். லீவிகேஷனாக எல் ஆரம்பிக்குதா. ஸோ எல் மீன்ஸ் லிக்யூட்னு வச்சுக்கோங்க. ஸோ லிக்யூட் வந்து எதில் போடுவாங்க? ட்ரையில் போட மாட்டாங்க, நார்மல் கிரைண்டிங் கூட. ஸோ வெட் கிரைண்டிங் தான் வந்து லிக்யூட் போடுவாங்க. அப்படி அப்போ லீவிகேஷனாக லிக்யூட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின், டேஸ் மில் யூஸ் டு கிரைண்டிங் விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக். விட்டமின் அண்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து எந்த மில் வந்து இது பண்ணுறாங்கன்னா ஃப்ளூயிடைஸ் எனர்ஜி மில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, விட்டமின்ஸ் ஆன்டிபயோட்டிக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. வாட் இஸ் த சைஸ் ரிடக்ஷன் பிரின்சிபல் ஆஃப் ரோலர் மில்லோட சைஸ் ரிடக்ஷன் வந்து அட்ரிஷன் தான் வந்து ரோலர் மில்லோட சைஸ் ரிடக்ஷன் பிரின்சிபல். ஃப்ளூயிடைஸ்டு எனர்ஜி மில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து அல்ட்ரா ஃபைன் கிரைண்டர் தான் வந்து ஃப்ளூயிடைஸ்டு எனர்ஜி மில்லோட ஆல்சோ நோன் அஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின் என்னன்னா, பால் மில் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வந்து டம்ப்ளிங் மில். பால் மில்னா டம்ப்ளிங் மில். டேஸ் மில் 16th கொஸ்டின், டேஸ் மில் யூஸ்டு பவுடரிங் பார்க்கு, ரூட்டு, இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணுறது, கிறிஸ்டல் சப்ஸ்டன்சஸ்ஸு, ரூட்டு, லீவ்ஸு, பார்க்கு, இதெல்லாம் பவுடர் பண்ணுறது வந்து ஹேமர் மில் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சைஸ் ரிடக்ஷன்? எந்தெந்த சைஸ் ரிடக்ஷன் இதெல்லாம் ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஹார்ட்னஸ்ஸு, ரஃப்னஸ்ஸு, அப்ரெசிவ்ஸ் எல்லாமே. இந்த பால் மில் மேக்ஸிமம் சைஸ் ரிடக்ஷன் அப்படின்ட்டு ஹை ஸ்பீடில் தான் வந்து என்ன பண்ணுது? ஹை ஸ்பீடு வராது. இந்த கொஷின் தப்பான கொஷின். வெரி ஹை ஸ்பீடு வராது, ஹை ஸ்பீடும் வராது, லோ ஸ்பீடும் வராது. கிரிட்டிக்கல் ஸ்பீடாக தான் இருக்கும். ஆமாம், கிரிட்டிக்கல் ஸ்பீட்னா மீடியம் ஸ்பீடில் சுற்றும் போது தான் என்ன பண்ணுன்னா நல்லா வந்து சைஸ் ரிடக்ஷன் ஆகும். அப்போ மீடியம் ஸ்பீட் இதான் கரெக்டான ஆன்சர். மீடியம் ஸ்பீடு தான் வந்து கரெக்டான ஆன்சர். 19th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சைஸ் ரிடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிறது,
ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சஸ்பென்ஷன், இன்க்ரீஸிங் த அப்சார்ப்ஷன் எல்லாமே வந்து சைஸ் ரிடக்ஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ். இது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் சஸ்பென்ஷனு அப்புறம் இன்க்ரீஸ் த அப்சார்ப்ஷன். அப்போ வந்து எல்லாமே தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ இன்றைக்கி வந்து சைஸ் ரிடக்ஷனில் வந்து ஒரு 19 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பெட்டரான வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.